நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராமரும் லக்ஷ்மணனும் பம்பை ஏரிக்கரையில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். பின்னர் நீராடுவதற்காக ஸ்ரீராமர் ஏரியின் நீரில் இறங்கினார். ஏரி நீரில் ஏராளமாய் தாமரை மலர்களும் நீல மலர்களும் பூத்திருந்தன. மீன்கள் துள்ளி குதித்தன. ஏரிக்கரையில் அடர்ந்திருந்த காடுகளில் உள்ள மரங்கள் மிகவும் செழிப்புடன் காணப்பட்டன. மலர்களும் பழங்களும் அவற்றில் நிறைந்திருந்தன. அவற்றையெல்லாம் கண்ட பொழுது ராமருக்கு சீதையின் நினைவுதான் வந்தது. தாமரை மலர்கள் சீதையின் முகம்போல தோன்றின. நீல மலர்கள் அவளுடைய கண்களை நினைவூட்டின. மீன்கள் அவளுடைய மருண்ட பார்வையை ஞாபகப்படுத்தின. இவைகளை கண்ட பின்னர் தன்னுடைய தம்பியை பார்த்து, லக்ஷ்மணா, பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு என் மனம் ஒரு நிலையில் இல்லை. இங்குள்ள எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு சீதையின் நினைவுதான் வருகின்றது. இத்தகைய துன்பமான நிலையிலும் இந்த பம்பை ஏரியானது என்னை கவர்கின்றது. வசந்த காலத்தின் எழில் கொஞ்சும் சூழ்நிலை என் சோகத்தை மாற்றுகின்றது. இந்த அருமையான நேரத்தில் என்னுடன் சீதை இல்லாமல் போய்விட்டாலே. இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் அவளுடைய அவயங்களை எனக்கு நினைவூட்டுகின்றன. அவளுடைய அந்த நினைவு என்னுடைய வசந்தகால மகிழ்ச்சியை கரைக்கின்றது. என்ன செய்வேன்? போதாக்குறைக்கு பரதனுடைய நினைவு வேறு வந்து அடிக்கடி என்னை வாட்டுகின்றது. நாம் நாட்டை விட்டு வந்து 13 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. இந்த நிலையில் என் வரவை எதிர்பார்த்து பரதன் எப்படியெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறானோ. 14 ஆண்டுகள் கடந்த பின்னர் நான் திரும்பிச் செல்லாவிட்டால் அவன் உயிருடன் இருக்க மாட்டான். ஆனால் சீதை இல்லாமல் நான் திரும்பிச் செல்லவும் முடியாது. நான் என்ன செய்வேன்? சீதை இதுவரை உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்றே தெரியவில்லை. அப்படி உயிருடன் இருந்தாலும் அவளை எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்? எங்கு சென்று தேடுவேன்? அவளை பிரிந்து நான் உயிருடன் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி புலம்பினார். ராமரின் புலம்பலை கேட்டு லக்ஷ்மணன் ஆறுதல் கூறத் தொடங்கினான். அவன், அண்ணா, வீரமும் பராக்கிரமும் மிக்கவர் தாங்கள். தாங்களே இவ்வாறு கவலைப்பட்டால் என் நிலையை நான் என்னவென்று சொல்வது? மிகவும் தைரியசாலியான தங்களுக்கு நான் ஆறுதல் கூற வேண்டியதாகிவிட்டதே. அண்ணா, கவலை வேண்டாம். ராவணன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாதாளத்தில் வேண்டுமானாலும் மறைந்து கொள்ளட்டும். நம்மிடமிருந்து தப்பித்து கொள்ள அவனால் முடியுமா? முதலில் அவனுடைய இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிப்போம். பின்னர் அவனை கொன்று சீதையை அழைத்து வருவோம். எந்த காரணம் கொண்டும் மனத்தளர்ச்சி அடைந்து விடாதீர்கள். உற்சாகத்தாலும் விடாமுயற்சியாலும் அடைய முடியாதது ஒன்றுமில்லை என்று பக்குவமாக எடுத்து கூறினான். அவனுடைய வார்த்தைகள் ராமருக்கு சற்று ஆறுதல் அளித்தன. பிறகு ராமர் நீராடி முடித்தார். அவரை தொடர்ந்து லக்ஷ்மணரும் தண்ணீரில் இறங்கி நீராடினார். இருவரும் குளித்து முடித்து கரையேறினர். பின்னர் பம்பா என்ற ஏரியின் கரையில் அவர்கள் நடந்து செல்லத் தொடங்கினர். ஏரியை அடுத்திருந்த ஒரு காட்டுப் பகுதி மிகவும் அற்புதமாயிருந்தது. மரங்களிலிருந்து மலர்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன. வண்டுகள் ரீங்காரம் இட்டபடி சுற்றித் திரிந்தன. சில வண்டுகள் மது உண்ட மயக்கத்தில் மயங்கி கிடந்தன. சண்பக மலர்கள் உதிர்ந்த இடங்களில் தங்க கட்டிகள் சிதறி கிடப்பன போல் காட்சியளித்தன. அரளி மலர்கள் உதிர்ந்து எங்கும் பட்டாடை விரித்தது போல் தென்பட்டன. மற்ற இடங்களில் பசும்புல் வளர்ந்து பச்சை பசேல் என்று ரம்யமாக காட்சியளித்தது. சுகமான தென்றல் காற்று வீசியது. இனிய வாசனையை அது சுமந்து வந்தது. மான்குட்டிகள் பல அங்கே துள்ளி திரிந்தன. அன்றில் பேடுகளும் சிட்டுக்குருவிகளும் சப்தமிட்டு கொண்டிருந்தன. அந்த ஏரியின் கரையோரம் ஜாதி மல்லி, பெருமல்லி, தாளை, சிறுமல்லி, நொச்சி போன்ற செடி வகைகள் நிறைய வளர்ந்திருந்தன. புங்கை, இழுப்பை, வஞ்சரம், வகுளம், சண்பகம், திலகம்,
புன்னை, கடம்பு, மாவிளங்கை, அசோகம், ஆனை, வணங்கி, அழிஞ்சில் முதலிய மர வகைகளும் காணப்பட்டன. ஏரியின் தண்ணீரில் நீர்க்காக்கை, அன்னம் போன்ற நீர்ப்பறவைகளும் நீந்திக் கொண்டிருந்தன. சக்கரவாகம் போன்றவை பறந்து திரிந்தன. மீனின் மேல் ஆசை வைத்த கொக்குகள் தலையை தொங்க போட்டு கொண்டு ஆடாமல் அசையாமல் அங்குமிங்கும் நின்று கொண்டிருந்தன. இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டும் இவை ஒன்றினும் மனம் வைக்காமல் சோகம் நிரம்பியவர்களாய் ராம லக்ஷ்மணர்கள் சென்று கொண்டிருந்தனர். வழியில் ராமருக்கு சோர்வு ஏற்பட்ட பொழுதெல்லாம் லக்ஷ்மணன் ஆறுதல் கூறிக்கொண்டே சென்றான். இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டே அந்த ஏரியையும் அதை சுற்றியுள்ள காடுகளையும் கடந்து சென்றனர். ருஷ்யமுக பர்வதத்தின் அடிவாரத்தை அடைந்தனர். ருஷ்யமுக மலையின் அடிவாரத்தின் வானர்களின் தலைவனான சுக்ரீவன் நின்றிருந்தான். அவனுடன் அவனுடைய அமைச்சர்கள் சிலரும் நின்று கொண்டிருந்தனர். அந்த மலையில்தான் சுக்ரீவன் இருக்கிறார் என்று கபந்தன் மூலம் தெரிந்து கொண்டு இருந்த ராம லக்ஷ்மணர்கள் அவனை காண்பதற்காக அம்மலைக்கு வந்தார்கள். சுக்ரீவன் என்பவன் யார்? அவன் எங்கேனும் தென்படுகின்றானா என்று அவர்கள் தேடத் தொடங்கினர். யாரையோ தேடிக்கொண்டு வரும் ராம லக்ஷ்மணர்களை சுக்ரீவன் தூரத்தில் இருந்தபோதே பார்த்து விட்டான். அவருடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தான். அதே சமயம் வேறொரு பயம் அவனை பிடித்து கொண்டது. வீரம் பொருந்தியவர்களாய் காணப்படும் அவர்கள் தங்களை கொல்ல தன் அண்ணன் வாளியால் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் அவன் மிகவும் குழம்பி போனான். அவர்கள் இருவரும் அங்குமிங்கும் யாரையோ தேடிக்கொண்டும் வெகு எச்சரிக்கையுடன் மலையை நோக்கி முன்னேறி வருவதையும் கண்டு இன்னும் பயம் அடைந்தான். அவனுக்கு மனம் நிலை கொள்ளவில்லை. உடனே தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து, நண்பர்களே, யாராலும் நுழைய முடியாத இந்த காட்டில் புகுந்து இம்மலை அடிவாரத்தை இவர்கள் இருவரும் அடைந்துள்ளனர். நம்முடைய எதிரியான வாளியால் இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். தவவேடம் பூண்டு நம்மை கொல்ல வந்திருக்கிறார்கள் என்று பயத்துடன் சொன்னான். அவ்வளவுதான். அவன் சொன்னதை உண்மை என்று நம்பி அந்த வானர வீரர்கள் தரவி தாவி ஓடத் தொடங்கின. அவர்கள் ஓடிய வேகத்தில் கற்பாறைகள் உருண்டன, மரங்கள் முறிந்தன, மான், பூனை, புலி போன்ற மிருகங்கள் ஓட்டமெடுத்தன. பல மலை சிகரங்களுக்கு தாவி தாவி சென்ற அவர்கள் மீண்டும் ருஷ்யமுக மலைக்கே வந்தனர். சுக்ரீவனுக்கு அனுமன் என்னும் பெயருடைய அமைச்சன் ஒருவன் இருந்தான். அவன் பேரறிஞன், தர்மத்தில் நாட்டமுடையவன், பெரும் பராக்கிரமசாலி. அவன் சுக்ரீவனின் அருகில் வந்தான், கைகூப்பி வணங்கினான். பின்னர், அரசே, வாலியோ அவனைச் சேர்ந்த வீரர்களோ வருகிறார்கள் என்று எண்ணி அஞ்ச வேண்டாம். வாலி இங்கு வரமாட்டான். மதங்க முனிவரின் சாபத்துக்கு ஆட்பட்டிருக்கிறான். அவன் இங்கு வர முடியாது. அவனுடைய ஆட்கள் போலவும் இவர்களை பார்த்தால் தோன்றவில்லை. சாந்தமும் அமைதியும் தவழும் முகம் உடையவர்களாய் இருக்கின்றனர். ஒழுக்க சீலர்களாகவும் தோன்றுகிறார்கள். எனவே தாங்கள் பயத்தை விட்டுவிடுங்கள். பொறுமையுடன் அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு சுக்ரீவன், அனுமனே, வாலியே நேரில் வருகிறான் என்று நான் சந்தேகப்படவில்லை. வாலியால் அனுப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றுதான் எண்ணினேன். பயம் கொண்டவர்கள் யாரை பார்த்தாலும் சந்தேகம் கொள்வது இயற்கை. வாலியோ ராஜ காரியங்களில் மிகவும் நாட்டமுடையவன். எப்பொழுதும் நம்மை கொல்ல வேண்டும் என்றே திட்டமிட்டு கொண்டிருப்பவன். ஏதேனும் அதற்கு வழி கிடைக்கிறதா என்று உபாயங்களை ஆலோசித்து கொண்டு இருப்பவன். எனவே நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வந்திருப்பவர்களோ தேவகுமாரர்களைப் போல் தோன்றுகிறார்கள். மிகுந்த அழகுடையவர்களாகவும் வீரம் உடையவர்களாகவும் தென்படுகிறார்கள். தவவேடம் பூண்டிருந்தாலும் வில் அம்புகளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து நான் அஞ்சியதில் தவறென்ன? எனவே நீ மானுட வடிவம் தாங்கி அவர்களிடம் செல். அவர்கள் யார் என்று விசாரி. அவர்கள் நடை, உடை, பாவனை இவற்றின் மூலம் அவர்களின் உண்மை நிலையை அறிந்து வா. முக்கியமாக இவர்களின் பேச்சை கொண்டும் முக குறிப்பை கொண்டும் தீர்க்கமான முடிவு செய். ஏமாந்து விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார்.
சரி, அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி அனுமன் அவனிடம் விடைபெற்று கொண்டான். நினைத்தவுடன் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் பெற்ற அந்த மாவீரன் உடனே சந்நியாசியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டான். ராம லக்ஷ்மணர்களை நோக்கி சென்றான். அனுமனின் சொல்லாற்றல். ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கும் இடத்தை அனுமன் அடைந்தான். அவர்களை வணங்கினான். பின்னர் மதுரமான வார்த்தைகளால் அவர்களிடம் பேசத் தொடங்கினான். சான்றோர்களே, உங்கள் இருவரையும் பார்த்தால் வீரமும் பராக்கிரமும் மிக்கவர்கள் என்று தோன்றுகிறது. மனத்தை கவரும் வடிவத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். தேவர்களைப் போன்றும் தோன்றுகிறது. கடுமையான விரதத்தை மேற்கொண்டிருப்பவர்களைப் போலவும் தோன்றுகிறது. அங்குமிங்கும் பார்த்தபடி யாரையோ தேடிக்கொண்டு வருகிறீர்கள். காட்டில் வெகு தூரம் நடந்திருப்பதால் களைப்படைந்தும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறுத்தினான். அவனுடைய அருமையான தோற்றத்தையும் மதுரமான சொற்களையும் கேட்டு ராம லக்ஷ்மணர்கள் பிரமிப்பு கொண்டவர்களாய் நின்றிருந்தார்கள். ஆனால் மறுமொழி கூறாமல் பேசாமல் இருந்தனர். அவர்கள் மௌனமாயிருப்பதைக் கண்டு தொடர்ந்து அனுமனே பேசினான். அன்புடையவர்களே, நான் இவ்வளவு பேசியும் மறுமொழி கூறாமல் இருக்கின்றீர்களே. இந்த மலையில் சுக்ரீவன் என்ற பெயருடைய வானர வேந்தர் தங்கியிருக்கிறார். அவர் தன் தமையன் வாளியினால் துரத்தப்பட்டு இங்கு வாழ்ந்து வருகின்றார். நான் அவருடைய அமைச்சர்களில் ஒருவன். என் பெயர் அனுமன். எனக்கு மாருதி என்று வேறு பெயரும் உண்டு. அவர் என்னை தங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார். தங்களுடைய நட்பை விரும்புகிறார். தங்களிடம் வரும்பொழுது என்னுடைய வானர வடிவத்தை விட்டுவிட்டு இந்த பிரம்மச்சரிய வேடம் தாங்கிக் கொண்டேன். நான் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். நினைத்த இடத்திற்கு செல்லவும் எனக்கு திறமை உண்டு. ஏனெனில் நான் வாயுவின் மைந்தன். என்னுடைய தாயின் பெயர் அஞ்சனை என்பதாகும். தங்களுடைய பதிலை தெரிந்து கொண்டு பின் என் அரசரிடம் செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு பணிவுடன் நின்றார். உயர்ந்த குணங்களை உடைய அனுமன் அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலுடன் நின்றிருந்தார். அப்பொழுது அவர்கள் இருவரும் பெரிதும் முரண்பாடு உடைய தோற்றம் கொண்டவர்களாக அனுமானுக்கு தோன்றினர். தேவர்களைப் போல் அழகுடைய அவர்களின் கால்கள் நிலத்தில் பதிந்திருந்தன. தவ வேடம் பூண்டிருந்த அவர்கள் ஆயுதங்களை தரித்திருந்தனர். ஞானிகளைப் போல் தோன்றினாலும் எதையோ தேடி அலைபவர்கள் போலவும் கவலை கொண்டவர்கள் போலவும் இருந்தனர். ஞானிகளுக்கு தேடுதலும் கவலையும் கிடையாது என்று மனத்தில் எண்ணினான். அவனுடைய எண்ண ஓட்டத்தை ராமர் புரிந்து கொண்டார். தன் மனத்திற்குள்ளேயே சிரித்து கொண்டார். இருப்பினும் நேரடியாக போகாமல் லக்ஷ்மணனுடன் பேசத் தொடங்கினார். தம்பி, இவனை பார்த்தால் சிறந்த அறிவுடையவன் என்று தோன்றுகிறது. அத்துடன் சாதுரியமாய் பேசுவதிலும் வல்லவனாயிருக்கிறார். முதலில் இவனுக்கு தக்கபடி மரியாதை செய். வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்த வியாக்கரண பண்டிதனாக இருப்பான் போல் தெரிகிறது. நாம் தேடி வந்திருக்கும் சுக்ரீவனின் அமைச்சன் சுக்ரீவன் அனுப்பியதால் தூதனைப் போல் நம்மிடம் வந்துள்ளான். இவனுக்கு இனிமையான சொற்களால் மறுமொழி கூறு என்று சொன்னான். அப்பொழுது லக்ஷ்மணன், வீரனே, நாங்கள் சுக்ரீவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். அவனை பற்றி கேள்விப்பட்டு அவனுடைய நட்பை நாடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அனுமன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். வாளியை ஒழிப்பதற்கு அந்த 2 வீரர்கள் வந்திருக்கின்றனர் என்று கருதினார். உடனே ராம லக்ஷ்மணர்களை பார்த்து, ஐயன்மீர், இந்த பம்பா ஏரிக்கரைக்கு நீங்கள் இருவரும் வர காரணம் என்ன? இது கொடிய விலங்குகள் வாழும் இடமாயிற்றே என்றார். உடனே லக்ஷ்மணன், அனுமனை, தசரதர் என்ற மன்னர் அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருடைய மூத்த மகன் இவர். ராமர் என்பது இவருடைய பெயர். இவருடைய தம்பி நான். லக்ஷ்மணன் என்பது என்னுடைய பெயர். தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற இவர் தவ வேடம் கொண்டு காட்டிற்கு வந்தார். இவரை பின்தொடர்ந்து நானும் வந்தேன். இவருடைய மனைவியான சீதையும் எங்களுடன் வந்தார். நாங்கள் மூவரும் முனிவர் பலரை தரிசித்துவிட்டு பஞ்சவடி என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் நாங்கள் இல்லாத வேளையில் கொடிய அரக்கன் ஒருவன் மாறு வேடத்தில் வந்து
இவருடைய மனைவியான சீதையை கவர்ந்து சென்று விட்டான். ஜடாயு என்பவர் மூலம் அவன் பெயர் ராவணன் என்பது மட்டும் தெரிந்து கொண்டோம். பின்னர் கபந்தன் என்ற அரக்கன் மூலம் சுக்ரீவன் பற்றி அறிந்தோம். சுக்ரீவனுடைய நட்பு கிடைத்தால் சீதையை சுலபமாக தேடலாம் என்று அவன் கூறினான். எனவே சுக்ரீவனை தேடிக்கொண்டு இங்கு வந்தோம் என்று தங்களுடைய வரலாற்றை சுருக்கமாக லக்ஷ்மணன் கூடி முடித்தார். அதை கேட்டு அனுமன், சான்றோர்களே, உங்களுடைய பெருமையையும் மேலான சிறப்பையும் கண்டால் சுக்ரீவனை உங்களை தேடி வந்து நட்பு கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய நற்பேறு நீங்களே அவரை தேடி கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி அவர் அறிந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு சீதையை தேடி கண்டுபிடிப்பதில் உதவி செய்வார் என்று கூறினார். இதை கேட்டு ராம லக்ஷ்மணர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அனுமன் தன் சந்நியாசி வடிவத்தை நீக்கிவிட்டு உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டான். ராம லக்ஷ்மணர்களை தன் தோளில் தூக்கி கொண்டான். ருஷ்யமக பர்வதத்தில் ஏறினான். அனுமனை அனுப்பிவிட்டு சுக்ரீவன் பயம் கொண்டவனானான். புதியதாய் வந்திருப்பவர்களால் தனக்கு ஏதேனும் துன்பம் உண்டாகுமோ என்று அச்சம் கொண்டான். ருஷ்யமுக மலையிலிருந்து ஓடி அருகிலிருந்த மலையம் என்ற மலைக்கு சென்று ஒளிந்து கொண்டான். ராம லக்ஷ்மணர்களை மிக எளிதாக தோளில் சுமந்து சென்ற அனுமன் அவர்களை ருஷ்யமுக மலையில் இறக்கிவிட்டான். பின்னர் சுக்ரீவன் மலையம் என்ற இடத்தில் ஒளிந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு நேரே அங்கு சென்றான். அங்கு அவனிடம், அரசே, தாங்கள் பார்த்தது ராம லக்ஷ்மணர் என்ற பெயருடைய ராஜகுமாரர்களை. அவர்கள் தசரத மன்னரின் புதல்வர்கள், ஞானவான்கள், தர்ம வழியில் நடப்பவர்கள், பெரும் வீரர்கள். நம்முடைய நட்பை விரும்பி இங்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் இருவரும் தந்தையின் கட்டளைப்படி காட்டிற்கு வந்துள்ளனர். மூத்தவரின் மனைவியான ராமரின் மனைவி பெயர் சீதை. அவளை யாரோ கொடிய அரக்கன் ஒருவன் கவர்ந்து சென்று விட்டான். அவனை தேடும் பொருட்டு நம்முடைய உதவியை வேண்டுகின்றனர். இப்பொழுது அவர்கள் இருவரையும் ருஷ்யமுக மலைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். அவர்களை தாங்கள் வந்து வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு நன்மை ஏற்படும் என்று கூறினான். அனுமன் இதனை கூறிய பின்னர்தான் சுக்ரீவனுக்கு அவனுக்கு பயமும் கவலையும் அகன்றது. உடனே தன்னுடைய வானர வடிவத்தை நீக்கிவிட்டு மனித வடிவமாக மாற்றிக்கொண்டார். பிறகு ராம லக்ஷ்மணர்களை பார்க்க அனுமனுடன் புறப்பட்டார். ராமரின் அருகில் வந்தவுடன் அவரை வணங்கினான். பின்னர் அவரை பார்த்து, ஐயனே, தாங்கள் தர்மவான் என்றும் பெரும் வீரர் என்றும் ஞானவான் என்றும் தங்களை பற்றி அனுமன் என்னிடம் கூறினார். இத்தகைய உத்தம குணங்கள் நிறைந்த தாங்கள் இதனுடன் நட்பு கொள்ள வந்திருப்பதுதான் நான் செய்த பாக்கியம். என்னுடைய நட்பு கரத்தை நீட்டுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருப்பின் இதனை பற்றி கொள்ளுங்கள். நாம் இருவரும் பொருத்தமான நிபந்தனைகளை உண்டாக்கி கொள்வோம். இதை கேட்டு ராமர் மிகவும் சந்தோஷமடைந்தார். அவனுடைய கையை அன்புடன் பற்றி கொண்டார். பிறகு இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டனர். பின்னர் அனுமன் 2 கட்டைகளை கொண்டு வந்து போட்டார். நெருப்பை மூட்டினான். தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. பின்னர் ராமனும் சுக்ரீவனும் ஒருவர் கையை மற்றொருவர் பற்றி கொண்டு அக்னியை சாட்சியாக வைத்து வலம் வந்தனர். அக்னி சாட்சியாக தங்கள் நட்பை உறுதி செய்து கொண்டனர். நட்பு உறுதியானவுடன் சுக்ரீவன் ராமரை பார்த்து, அண்ணலே, இனிமேல் தாங்கள் எனக்கு உயிர் தோழர். நம்முடைய இருவருக்குள்ளும் சுகதுக்கம் பொதுவாகும். பின்னர் ஆக்ஷாமரத்தின் கிளை ஒன்றினை சுக்ரீவன் முறித்து போட்டான். அதன் மேல் ராமரும் சுக்ரீவனும் உட்கார்ந்தனர். சந்தன மரத்தின் கிளை ஒன்றினை முறித்து போட்டு லக்ஷ்மணனும் அனுமனும் அமர்ந்து கொண்டனர். இருவருக்கும் நட்பு ஏற்பட்டால் சுக்ரீவன் சொல்ல முடியாத மகிழ்ச்சிக்கு ஆளாகி, சுவாமி, என் அண்ணனான வாலி என்னை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். என் மனைவி உரிமையை அபகரித்து கொண்டான். நீங்கள்தான் என் துன்பத்தை போக்க வேண்டும் என்று தெளிவாகவும் மதுரமாகவும் வேண்டினான். இதனை கேட்டு ராமன் புன்முறுவல் பூத்தார். பின்னர், வானரவேந்தே, உண்மையான நட்பிற்கு அடையாளம் பரஸ்பரம். ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்து கொள்வதே. நான் உனக்கு உண்மையாக உதவி புரிவேன். கவலை வேண்டாம்.
உன்னுடைய மனைவி கவர்ந்து கொண்ட அந்த வாளியை யமன் உலகிற்கு அனுப்புகின்றேன். என்னுடைய பானங்கள் அந்த காரியத்தை மிக எளிதாக செய்து முடிக்கும் என்று சொன்னார். ஐயனே, தங்களுடைய பராக்கிரமத்தால் பாக்கியத்தால் என் நாட்டையும் என் மனைவியையும் நிச்சயம் அடைவேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. என் எதிரியான வாளியை இப்பொழுதே கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்ய வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு இங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அசோகவனத்தில் இருந்த சீதையின் இடக்கண் துடித்தது. பெண்களுக்கு இடக்கண் துடிப்பது நல்ல சகுனம். அதே சமயம் வாலியின் இடக்கண்ணும் ராவணனின் இடக்கண்ணும் ஒரே சமயத்தில் துடித்தன. ஆண்களுக்கு இடக்கண் துடிப்பது தீய சகுனம் ஆகும். இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிரு இருந்தபோது சுக்ரீவன் ராமனிடம், சுவாமி, என் அமைச்சரான அனுமன் தாங்கள் இருந்த காட்டிற்கு வந்ததற்குரிய காரணத்தை தெரிவித்தார். பர்ணசாலையில் தனிமையில் இருந்த சீதையை அரக்கன் ஒருவன் அபகரித்து கொண்டு போனதையும் ஜடாயு என்ற கழுகின் வேந்தரை அந்த அரக்கன் கொன்றதையும் என்னிடம் தெரிவித்தான். தங்கள் மனைவியை பிரிந்த துயரை தாங்கள் வெகு நாட்கள் அனுபவிக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அவளை அந்த அரக்கன் பாதாளத்தில் ஒளித்து வைத்திருந்தாலும் கவலை இல்லை, எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் சொல்வது முற்றிலும் உண்மை. சமீபத்தில் ஒரு பெண்ணை கொடிய அரக்கன் ஒருவன் ஆகாய மார்க்கமாக தூக்கிச் சென்றபோது நானும் என் வீரர்கள் சிலரும் பார்த்தோம். அப்பொழுது அவள் ராமா, லக்ஷ்மணா என்று அழுது கொண்டே சென்றாள். பல அடையாளங்களை கொண்டும் தங்கள் வார்த்தைகளை கொண்டும் அவள் சீதையாக இருக்கலாம் என்று தாங்கள் எண்ணுகிறோம். நானும் என் வீரர்களும் இங்கு உட்கார்ந்திருப்பதை அப்பெண் பார்த்தாள். உடனே தன்னுடைய அணிகலன் சிலவற்றை கலட்டினாள். தன் மேலாடையின் நுனியை கிழித்தாள். அதில் அந்த ஆவரணங்களை முடிச்சாக போட்டு கட்டினாள். தங்கள் காணும்படி அதை கீழே போட்டாள். ஆனால் இதை அந்த அரக்கன் அறியவில்லை. அந்த துணி முடிச்சை நான் மிகவும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அவற்றை எடுத்து வந்து காட்டுகிறேன். அவைகள் தங்கள் மனைவியின் ஆபரணங்கள்தான் என்று பாருங்கள் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் ராமர் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவருடைய முகத்தில் இருந்த கவலையின் ரேகைகள் குறைந்து சிறிது நம்பிக்கை துளிவிடத் தொடங்கியது. அவர் சுக்ரீவனை பார்த்து, நண்பனே, தாமதம் செய்ய வேண்டாம். உடனே சென்று அந்த ஆபரணங்களை எடுத்து கொண்டு வா. நான் உடனே காண வேண்டும் என்றார். உடனே ஆச்சாமரத்தில் இருந்த சுக்ரீவன் எழுந்து சென்றார். மலை குகையில் இருந்து ஒரு துணி முடிச்சை கொண்டு வந்தான். அதனை ராமரிடம் கொடுத்தான். ராமர் அதனை வாங்கி துணி முடிச்சை அவிழ்த்தார். அதில் உள்ள ஆவரணங்களை பார்த்தார். அவை சீதையினுடையதுதான் என்பதை உறுதி செய்தார். அதை கண்டவுடன் அவருக்கு துக்கம் தாழவில்லை. கண்களில் நீர் முட்டியது. சீதையின் ஞாபகம் அவருக்கு வந்துவிட்டது. அவைகளை எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டார். அடிக்கடி பெருமூச்சு விட்டார். பின்னர் லட்சுமணனை பார்த்து, தம்பி, இந்த ஆபரணங்களை பார்த்தாயா? இவை புல்தரையில் விழுந்ததால் சேதமில்லாமல் இருக்கின்றன. என் கண்களில் நீர் நிறைந்து விட்டதால் என்னால் இந்த ஆபரணங்களை சரியாக பார்க்க முடியவில்லை. அப்பொழுது லட்சுமணன் அந்த ஆபரணங்களை எடுத்து பார்த்தான். பின்னர் தன் அண்ணனிடம், அண்ணா, அந்த குண்டலங்களை நான் பார்த்ததில்லை, வங்கிகளையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த பாத சிலம்புகளை மட்டும் பார்த்திருக்கிறேன். நாள்தோறும் அவள் பாதங்களில் விழுந்து வணங்கும்போது பார்த்திருக்கிறேன் என்று பதில் சொன்னான். பாதங்களை மட்டும் பார்த்து பழக்கப்பட்டதால் அதை மட்டும் அவனால் அடையாளம் காண முடிந்தது. அவன் தன் அண்ணியிடம் வைத்திருந்த பக்தி அவ்வளவு உயரியது. அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்து பழக்கமில்லாதால் மற்றவற்றை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. லக்ஷ்மணனின் உத்தமமான பக்தியை பார்த்து ராமர் நெகிழ்ந்து போனார். பின்னர் அவர், சுக்ரீவா, ராவணன் சீதையை தூக்கி கொண்டு எந்த பக்கம் போனான்? அந்த ராமனின் இருப்பிடம் யாது? என் மனைவியை அபகரித்து சென்ற அவன் யமலோகத்திற்குரிய வழியை
அவனே தேடிக்கொண்டான். அவன் செய்த தவற்றினால் அவன் குலமே அழியப் போகிறது என்று கூறினான். அத்துடன் கண்ணீரை தாரை தாரையாக பெருக்குகின்றான். அவனுடைய துக்கத்தை கண்ட சுக்ரீவன் ஆறுதல் சொல்லத் தொடங்கினான். ஐயனே, ராவணன் யார் என்பதையும் அவன் எந்த நீசனான அவனுடைய குலத்தை பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஓர் உறுதியை மட்டும் நான் கூறுகின்றேன். தாங்கள் தங்கள் மனைவியை அடைவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன். அவனையும் அவன் குலத்தாரையும் அழித்து தங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறேன். எனவே இனிமேல் உங்கள் சோகத்தை விட்டுவிடுங்கள். தங்களை போன்ற ஞானவான்களே இப்படி புலம்பினால் மற்றவர்களை பற்றி நான் என்ன சொல்வேன்? மிகவும் தைரியசாலியான தாங்கள் இப்படி துக்கப்படுவது சரியில்லை. ஆறுதல் அடையுங்கள் என்று கூறினார். அவனுடைய வார்த்தைகளால் ராமர் ஆறுதல் அடைந்தார். அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு பேசத் தொடங்கினார். அவர், நண்பர்களே, துன்பம் மிகுந்த காலத்தில் இதனை உத்தமமான நண்பன் கிடைப்பது அரிது. உன் வார்த்தைகள் எனக்கு பெரிய ஆறுதலை உண்டாக்கியது. எனவே சீதையை தேடும் விஷயத்தில் எனக்கு உதவி செய். துஷ்டனான ராவணனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடி. அவனை கொல்ல நாம் முயற்சி செய்வோம். அதற்கு முன்னால் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுள்ளது. உனக்கு அதனை உடனே நிறைவேற்றி தரப்போகிறேன். இது சத்தியம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் சுக்ரீவனும் அவனுடைய மந்திரிகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி இருவரும் தங்களுடைய சுக துக்கங்களை கலந்து பேசிக்கொண்டார்கள். அது அவர்கள் நிலையில் மிகவும் தேவையாக இருந்தது. ஏனெனில் இருவரும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் உதவி மற்றொருவருக்கு தேவைப்பட்டது. அவர்கள் நட்பும் வலிமை உடையதாய் இருந்தது. ராமனின் வார்த்தைகள் மூலம் தன் நாட்டையும் தன் மனைவியையும் அடைந்துவிட்டதாகவே சுக்ரீவன் மகிழ்ந்தான். அன்று சூரியன் அஸ்தமித்தான். ராம லக்ஷ்மணர்கள் சுக்ரீவனுடன் அந்த மலையில் தங்கினர். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும்.
வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.